ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளோட கார்டனில் தாங்க இருக்கோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் கார்டனிங் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. அதோட அறுவடையும் பண்ணலாம். சிறுநீரக பிரச்சனைக்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. என்னுடைய இலையை மட்டும் எடுத்து நம்ம மண்ணில் போட்டுட்டோம்னாலே அதுலேயே செடி வந்துடும். அந்த செடி வச்சு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வந்தி பார்த்திங்கன்னா ஒரே பஞ்சு தான் இருக்குது. ஒரே ஒரு செடி தான். அந்த ஒரு செடியிலேயே நிறையா மொட்டுக்களும் பூக்களும் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பூரவல்லி, ஓமவல்லி அப்படி சொல்லுவாங்க அந்த செடி. அடுத்து ஒரு பாட்டில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பழைய பாட்டிகள்லாம் யூஸ் பண்ண பானைங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா நட்டுருக்கோம். புதினா நல்லா தளைஞ்சு வருது. அடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் புதினா வச்சுருக்கோங்க. புதினா ஃபுல்லாமே நல்லா தளைஞ்சு வருது. இடையில வந்து ஒரு 4-5 நாற்று வந்து மணத்தக்காளி நாற்று இருக்குது. அதை வந்து பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கோம். இதிலே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சும்மா அழகாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபால்சம் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பாட்லேயும் ஒன்று ரெண்டு அப்படி நட்டு வச்சுருக்கோம். அடுத்து தக்காளி நிறைய காய்ச்சிருக்கு. இப்போது வந்து தக்காளியோட ரேட்டு வேறு ரொம்ப அதிகம். அந்த நேரம் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நிறையவே காய்ச்சிருக்கு. இன்னும் இதெல்லாம் பழுக்க ஆரம்பிக்கலை. இங்கே மட்டும் ஒவ்வொன்றும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு சமையலுக்கு தான் ஆகிற மாதிரி அளவுக்கு பழம் பழுத்துருக்கு. பூவும் இருக்குது, கொஞ்சம் பூக்களும் இருக்குது, பிஞ்சும் இருக்குது. அடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா பாட் பிரித்து உங்களுக்கு வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். வெந்தயத்தை ஊற வச்சுட்டு ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் அப்படியே தூவி விட்டேன். நல்லா அழகாக செடி வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே இன்னும் பெருசாகிடும். ஸோ அதை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்தூரி மேத்தி ரெடி பண்ணிக்கலாம். நிறைய அடர்த்தியாக போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பானையில் தான் நெல் கொட்டி வச்சுருப்பாங்க. அவங்க விளைவிச்ச பொருளெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கிடைச்ச பானை தாங்க இது. பழைய பானை, அந்த பெரிய சைஸாக இருக்கும். அதை இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால அதில் நம்ம இது மாதிரி செடி வச்சுக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. காய் நிறையா இருக்கிறதுனால நல்லா வளைஞ்சும் போயிடுச்சு. அதை சப்போர்ட் பண்ணி குச்சி வச்சு கட்டி வச்சுருந்தேன். இப்போ மீண்டும் அதை நல்லா கட்டி வைக்கணும். 3 பழம் பழுத்துருக்கு. நாளைக்கு தான் இது சமையலுக்கு ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம பறிச்சிடலாம். இது இல்லாமல் இன்னொரு பக்கமும் தக்காளி செடியில் நிறைய பழங்கள் இருக்குது. ஒரு 4 பழம் அதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாங்க என்னென்னு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு கொத்தில் இருக்கக்கூடிய தக்காளி இது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் குருவிங்க கிளிங்களும் நிறைய இருக்குது. அந்த சவுண்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்டு சிம்பா நாய்க்குட்டி இருக்குது. அதோட சவுண்டு கேட்குது. அடுத்து பாவக்காய் இருக்குது, எடுத்துக்கலாங்க. வெண்டை இருக்குங்க. அடுத்தது ஒரு 5-6 வெண்டைக்காய் இருக்குது. நாட்டு வெண்டைக்காய் நல்லா தடிமனாக வருங்க. ஒரு 10 காய் இருந்தாலே நான் ஒரு சமையலுக்கு நல்லா போதுமானதாக இருக்கும். இது வந்து சின்ன செடி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வெண்டைக்காய் தான் இருக்குது. இன்னும் செடி இன்னும் பெருசாக இன்னும் காய்களும் பிஞ்சுகளும் அதிகமாகவே கொடுக்குங்க. மறைஞ்சிருக்குது. பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சதுங்க. முன்னாடி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ ஒரு 20 மிளகாயாட்டம் இருக்குது. அதையும் எடுத்துடலாம். இதில் 2-3 வெரைட்டி இருக்குதுங்க. ஊசி மிளகாய் இருக்குது, அது நல்லா காரமாக இருக்குது. கொஞ்சம் குண்டு மிளகாயாக இருக்குது, அது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ரொம்ப குண்டு மிளகாய் இருக்குதுங்க, அது பற்றி பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்குது. அது வாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காய் ஒரு 4-5 காய் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா அழகாக விளைஞ்சிருக்கு. அதையும் கட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். இங்கே எங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு புது வரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடமிளகா நான் விதையே போடலைங்க. ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அழகான குடமிளகா வந்திருக்கு. இன்னும் இது கொஞ்சம் பெருசாகணும். பெருசானதுக்கப்புறம் நான் பறிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பச்சி மிளகா செடி இப்போ தான் நாற்று ஒன்று கிடச்சிதுங்க. அதை நட்டு வச்சுருக்கேன். அதுவும் காய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். செவந்தியில் நிறைய கலர் வைக்கணும்னு ஆசைங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறது வந்து எல்லோவும் இந்த கலர் தான் இருந்துச்சு. ஆனால் எல்லோ ரொம்ப அதிகமாக பூத்தது. ஆனால் அது ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள்லேயே அது செடியே செத்துருச்சு. அடுத்தது இந்த கலர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் நிறைய கலர் வைக்கணும்னு ஆசை. குறிப்பாக பர்பிள் கலரு, ரெட் கலர்லாம் வைக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக நர்சரியில் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கார்டனில் அறுவடை முடிஞ்சிருச்சு. வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா நிறைய கார்டனுக்கு இடம் விடணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அதை செய்ய முடியல. வீடு ரொம்ப சின்னதாக போய்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தான் எங்களால் இடம் விட முடிஞ்சது. அதுக்குள்ளார நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக என்னென்ன செடியெலாம் வைக்க முடியுமோ அந்த செடி எல்லாமே தேடி தேடி வச்சாச்சுங்க. இப்போ கார்டனுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பூச்செடியெலாம் இருக்குது. நித்திய கல்யாணி, டேபிள் ரோஸு, மருதாணி, பால் ரோஸு, இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.